யாருடா தற்குறி? நெத்தியடி கொடுத்த விஜய் கட்சி வேட்பாளர். 46 வருடங்களுக்கு முன்பே இப்படி நடக்கும் என கணித்த பிரபல எழுத்தாளர். தமிழகத்தில் தேர்தல் நடைபெற இன்னும் 10 நாட்களே இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக 8 நாட்கள் தான் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தீவிர சுற்றுப்பயண திட்டத்தை வகுத்து சூறாவளி பிரச்சாரமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களது வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்து வருகிறார்கள். ஆனால் இதில் நடிகர் விஜயின் கட்சிக்கு மட்டும் ஆரம்பத்திலிருந்தே ஒரு தேக்க நிலை இருந்து கொண்டே வருகிறது. காரணம், கரூரில் நடைபெற்ற சம்பவம் காரணமாக விஜய்க்கு அடுத்தடுத்த பொது இடங்களில் கூட்டம் நடத்துவதற்கோ பிரச்சாரம் செய்வதற்கோ அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. காரணம், பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் இருக்கிறது என்ற போலீஸ் தரப்பில் கூறி கடைசி நேரத்தில் விஜயின் பிரச்சாரத்திற்கான இடமும் நேரமும் மறுக்கப்படுகிறது. இதனால் விஜய் எப்படியாவது தங்கள் தொகுதிக்கு வருவார், தங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவார், அதன் மூலம் மக்கள் மத்தியில் அதிக வாக்குகளை பெற முடியும் என நினைத்துக் கொண்டிருந்த விஜய் கட்சியின் வேட்பாளர்கள் பெரும்பாலும் ஏமாற்றத்தில் தான் இருக்கிறார்கள். காரணம், விஜய் நேரில் வந்து பிரச்சாரம் செய்வதில் ஏற்படும் பிரச்சனைகள், பிரச்சாரத்திற்கு அனுமதி பெறுவது, அனுமதி கிடைத்தாலும் அவர் கிளம்பி வருவது, வந்தாலும் தாமதமாக வருவது, சில நேரங்களில் பேசாமலேயே சென்று விடுவது என பல்வேறு விதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். எப்படியும் இன்னும் 8 நாட்களில் விஜய் தன்னுடைய தொகுதிக்கு சென்று பிரச்சாரம் செய்வதிலேயே பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இதனால் விஜய் கட்சி வேட்பாளர்கள் தற்போது அறிவியல் பூர்வமாக யோசிக்க துவங்கிவிட்டார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு நூதன உத்திகளை கையாண்டு பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஏற்கனவே விஜய் போல உருவ பொம்மையை பயன்படுத்தியும், கலைஞர்களுக்கு விஜய் போல வேடமிட்டும், விஜய் போன்ற முக மாஸ்க் அணிந்தும் கூட சில வேட்பாளர்கள் நூதன முறையை கையாண்டு வருகின்றனர். இதில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் வினோத் ரவி என்பவர் டெக்னாலஜியின் உச்சத்திற்கே சென்றுவிட்டார். அதாவது அவர் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் எல்லாம் ஹாலோகிராம் தொழில்நுட்பம் மூலம் நடிகர் விஜய் தனது பக்கத்திலேயே நின்று பேசி தனக்காக ஓட்டு கேட்பது போன்று செய்துள்ளார். இந்த தொழில்நுட்பம் தமிழக தேர்தலுக்கு இப்போதுதான் முதலாக அறிமுகமாகி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் இதுவரை தற்குறி என்று அழைக்கப்பட்ட விஜய் ரசிகர்கள், யாருடா தற்குறி, எங்களை விட அறிவாளி இங்கே யாரு இருக்கிறார் என்று மற்றவர்களுக்கு சவால் விடும் விதமாக இந்த வேலையை செய்திருக்கின்றனர். இப்படி ஒரு விஷயம் பிற்காலத்தில் நடக்கக்கூடும் என 1980களிலேயே மறைந்த பிரபல எழுத்தாளரான சுஜாதா என்பவர் கணித்து ஒரு கதையாக எழுதியிருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அவர் எழுதிய என் இனிய எந்திரா என்கிற நாவல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை வைத்து ரோபோட்டை மையப்படுத்தி எழுதப்பட்டிருந்தது. அதன் பிறகு இது தொலைக்காட்சியில் ஒரு சீரியலாக கூட வெளியாகி வரவேற்பு பெற்றது. அதன்படி 40 வருடத்திற்கு முன்பு அவர் எழுதியதில் 2020க்கு பிறகு ஒருவேளை தேர்தல் பிரச்சாரத்தில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் நேரில் வர முடியாவிட்டால் அவர்களது உருவத்தை ஒருவேளை ஹாலோகிராம் போல உருவாக்கி பிரச்சாரம் நடைபெற வாய்ப்பிருக்கிறது என்று ஒரு காட்சியில் விவரித்திருப்பார். சீரியலாக வெளியான போது அந்த காட்சியை படமாக்கியே காட்டவும் செய்தார்கள். ஆனால் அவர் அப்படி சொன்னது இப்போது நிஜமாகவே பலித்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்கு முன்பும் கூட சுஜாதா சொன்ன பல விஷயங்கள் தாமதமானாலும் கூட அவர் சொன்னபடி சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன என்பது இன்னொரு ஆச்சரியம்.